ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம். புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசம் பெற போகிறார். இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது. சனி வக்ரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார். ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 17th அக்டோபர், அதாவது ஐப்பசி மாசம், இந்த சூரியன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலா ராசியில் நீசமடைய போகிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில், அதாவது 28 அக்டோபர், செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார். தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி, அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார். இப்ப நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா? சுக்கிரன் நீசம், புதன் செவ்வாய் சேர்க்கை, குரு வக்ரம், சூரியன் நீசம், சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை, இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது? மிதுன ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ராசியாதிபதி புதன் இவர்களுக்கு திரிகோண பலம் 5ஆம் பாவத்தில் அமர்கிறது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இவர்களுக்கு 4-5 பரிவர்த்தனை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோகமாக வந்து அமர்கிறது. இதை தவிர எங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ராசியில் இருக்கக்கூடிய குரு ராசியை விட்டு வெளியே போகிறார். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஜென்ம குரு வன்ம குரு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுவது உண்டு. அப்போ அந்த குரு நம்மை விட்டு வெளியே போகிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளஸ். இப்போ குரு வெளியில போறது மட்டும் இல்லை, 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார். இதுக்கு 9ஆம் பாவாதிபதியை 10ஆம் பாவாதிபதி பார்க்கிறார் அப்படிங்கிறது தர்ம கர்ம அதிபதி யோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தா நீங்க ஒரு 4 பேருக்கோ 10 பேருக்கோ கூடுதலாக சம்பளம் கொடுக்க வேண்டிய அமைப்பு, ஒரு உயர்நிலையில இருக்கக்கூடிய நபர், ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தா உங்களுக்கு கீழே இன்னொரு 20 பேர் 30 பேர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் வரும் அப்படிங்கிறது இட் கோஸ் பை இட் செல்ஃப் வித்தவுட் சேயிங் என்று எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் இடம், அதிலும் குரு இங்கு உச்ச பலம். இப்போ சாஸ்திரங்கள்ல 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நிகரற்ற சுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதுவும் உச்ச பலம். இப்போ தனம், குடும்பம், வாக்கு, இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, நல்ல தேவையான அளவுக்கு பாக்கெட்ல பணம் வைத்துக் கொள்வது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் இல்லாமல் கரன்சி எடுத்தே செலவு செய்வது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள். இப்போ இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, பிரிவினையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நல்லா சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் முறியடித்து ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பை இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் நீர்த்து போயிருந்தார். அவர் கேதுவுடன் கன்ஜெக்ஷனில் இருந்தார். அவர் தான் இங்கே விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் 4ஆம் வீட்டுக்கு வந்து சுபபலம் பெறுகிறார். இப்போ உங்க இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட், அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது, ஒரு பொலிவு, அதன் மூலம் பலரை உங்கள் பக்கம் ஈர்ப்பது. அதனால ஏதாவது சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமா? 4 பேர் நம்ம இடத்தை வந்து பார்த்த பிறகு நமது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டுமா? நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இங்க 4-5 பரிவர்த்தனை. இது பூர்ணமா உங்களுடைய குழந்தைகளுக்குத்தான் இந்த ஒரு பெரிய லக், ஒரு ஜாக்பாட் போய் சேரும்.
வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், சுபகாரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 5ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது, இப்போ நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா, இந்த ஒரு லவ் அஃபேரு இல்லைன்னா ஒரு லிவிங் டுகெதர் அஃபேர் இந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இவர்கள் யோசிப்பார்கள். நம்ம ஒன்றும் அவங்களுக்கு அட்வைஸே கொடுக்க வேணாம், இவங்களே வரக்கூடிய நபர்களுக்கு அட்வைஸ் கொடுத்து, இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், இது ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாயை, ஒரு இல்யூஷன் போல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் உபயோகித்து விட்டு இவர்கள் புத்திசாலித்தனமான விஷயங்களை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவார்கள். அது அவங்களுடைய ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஃபேண்டசியில் மூழ்க மாட்டார்கள். இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா, சுக்கிரன் நீசம் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் சுக்கிரனை பார்ப்பதனால் இவர்களுக்கு பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் செக்ஸ் மூலமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு டெவலப்மெண்ட். என்ன தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார், இந்த பக்கம் லாபத்தை செவ்வாய் பார்க்கிறார். அது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சுக்கிரன் பெண்களை குறிகாட்டுகிறார், செவ்வாய் ஆண்களை குறிகாட்டுகிறார். இது 10, 11ஆம் பாவத்தை பார்ப்பதனால் எதிர்ப்பாலினரால் நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இது எல்லாமே மிதுன ராசிக்கு நல்லா தானே சார் சொல்றீங்க? ஆமாம் பிரதர், அப்படித்தான் இருக்கு. நான் இருக்கிறத சொல்ல முடியும், இல்லாததை சொல்ல முடியாது. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது என்ன பலமோ அதற்கு நிகரான பலம் பார்வையிலும் ஏற்படுகிறது. இப்போ நிகரற்ற லாபம் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் கிரகங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சார் தேடி பார்த்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுங்க சார் மிதுன ராசிக்கு அப்படின்னா, 9ஆம் பாவத்தில் ராகு குருவின் பலத்தை இழக்கிறார். இப்போ குரு கடகத்துக்கு வரும் பொழுது அவர் சனியை பார்ப்பார், ராகுவை பார்க்க மாட்டார். இப்போ 9ஆம் இடம் அப்பாவை குறிகாட்டுகிறது. அப்போ அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், வேலை வாய்ப்பா இருந்தாலும் கூடுதல் கவனம். தெரியாத விஷயங்கள்ல போய் அப்பா சடனா முதலீடு செய்தால் அதனை கொஞ்சம் தள்ளி போட சொல்லுங்க. ஆஃபீஸில் யாராவது புது நபர்கள் சேரும் பொழுது வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ண சொல்லுங்க. ஹெல்த் சம்பந்தப்பட்ட, ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது. இதில் பேனிக் ஆவதற்கு ஒன்றுமே கிடையாது. மாதத்தின் கடைசியில் செவ்வாய் 6ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக பார்த்து ஒரு மங்கள யோகமாக வருகிறது. 6ஆம் இடங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருகிறது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மிதுன ராசிக்கு மேலும் மேலும் மேன்மை அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தில் உண்டு. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவதற்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.